ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ், உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள், இந்தியாவில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். போன வருஷம் விஜய் டிவியில் வெளிவந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி யாருமே எதிர்பார்க்காத வகையில், ஏன் விஜய் டிவியே எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கு முக்கியமான 2 காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று கமல் சார், அவர் தான் ஹோஸ்ட்டாக இருந்தார், அவர் தான் பிக் பாஸ். இன்னொன்று ஓவியா, ஒரு சின்ன நடிகையாக அந்த ஓவியாவை தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க உதவுனது அந்த பிக் பாஸ் தான். இப்போ ஃபஸ்ட் சீசன் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சோன்னா செகண்ட் சீசனுக்கு எல்லாரும் பரபரப்பாக ஆவலோட காத்துட்ருக்காங்க. அது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணிக்கு அதை 7 மணிக்கு அதை வெளிபரப்புகிறாங்க விஜய் டிவியில். இப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ் 2ல் யார் கண்டஸ்டண்ட்டாக இருப்பா? பிக் பாஸ் 2 வந்ததுக்கப்புறமா 2-3 பேர் பெரிய ஹீரோ ஆகிட்டாங்க, 2-3 பேர் நல்ல சான்சஸ் கிடச்சிருச்சு. மார்க்கெட்டே போன நடிகர்கள் கூட சான்ஸ் கிடைச்சும் போது எல்லோரும் அதை வரணும்னு ஆர்வமாக இருப்பாங்க. யார் அதை வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் போன வருஷம்லாம் நிறைய பேர் லிஸ்ட் லீக் ஆகலை கண்டஸ்டண்ட்டுக்கு, ஆனால் இந்த தடவை லீக் ஆகிருக்கு. அதில் யார் முக்கியமான கண்டஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யாஷிகா ஆனந்த். இப்போ இருட்டாரையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஒரு அடல்ட் காமெடி மூவி அது. அந்த படத்தில் முக்கியமான ரோல் நடித்தாங்க யாஷிகா ஆனந்த். இவங்க ஏற்கனவே துருவங்கள் 16 படத்தில் நடிச்சிருந்தாலும் யாஷிகா ஆனந்த் இந்த படத்தில் தான் நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. கரெக்டாக அதை யூஸ் பண்ணி விஜய் டிவி அவங்கள இந்த இதில் கொண்டு வந்துட்டாங்க. இதை தவிர ஆனந்த் வைத்தியநாதன், இவர் சூப்பர் சிங்கரில் மியூசிக் எக்ஸ்பர்ட்னு இருப்பார். அவர் நிறைய கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பாலா படத்துலையும் நடித்தார், அவனிவனில் அவர் இருக்கார். அப்புறம் தாடி பாலாஜியும் நித்யா தாடி பாலாஜியும் முக்கியமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளில் போன வருஷம் அவங்க 2 பேரும் வெளியில் வந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே ஒரு கல்யாண வாழ்க்கையில் ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாட்களில் நிறைய பிரச்சனையை சந்திச்சு பிரிஞ்சு, அதுவும் மீடியாக்கே தெரிகிற மாதிரி பாலாஜி சண்டை போடுற மாதிரி, சந்தேகப்படுற மாதிரி, நித்யா அவர் ரொம்ப மோசம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ தனித்தனியாக வாடுற அந்த 2 பேருமே விஜய் டிவிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதனால் ஏற்கனவே சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்க ஒரு தம்பதி, நிஜ வாழ்க்கை தம்பதி, ஒரே வீட்டில் இப்போ எந்த டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் வரும். இந்த மாதிரி விஷயத்தான் விஜய் டிவி எப்போயுமே இதாக பண்ணுவாங்க. இதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் நல்லது தான். அடுத்தது ஜனனி ஐயர், தெகிடி படத்தில் அவனிவன், இந்த மாதிரி அதே கண்கள் படத்தில் நடித்தவங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடச்சதே இல்லை, நல்ல நடிகையாக இருந்தாலும். அதனால ஜனனி ஐயர் இதில் வரதுக்கு ஒத்துருந்துருக்காங்க போல். ஆனால் ஜனனி ஐயர் வராங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான விஷயமாயிடுச்சு. அப்புறம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்துலலாம் ஃப்ரெண்டு லவ் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் பேசுகிற டேனியல் ஆன் போப். அவர் ஒரு காமெடியன். அவர் இந்த படத்தை அவரும் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஒரு காமெடி சென்ஸோடு இருக்க ஒருத்தர் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அப்புறம் பொன்னம்பலம் நிறைய படங்களில் வில்லனாக நடிச்சிருப்பார். முக்கியமாக ரஜினி படங்களில் ஒரு முக்கியமான வில்லனாக இருப்பார். அந்த பொன்னம்பலம் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஐஸ்வர்யா தத்தான்னு சொல்லிட்டு தமிழுக்கு என் ஒன்றை எடுத்தவங்க படத்தை நடித்தவங்க, அவங்க வந்திருக்காங்க. மமதி சாரின்னு சொல்லிட்டு முன்னாடி சன் டிவியில் முக்கியமான ஒரு ஒரு ஆங்கராக இருந்தாங்க. அப்புறம் இப்போ வாணி ராணி சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. அவங்க நிறைய பேசுவாங்க, கண்டினியூஸாக பேசுவாங்க. ரொம்ப நாள் பிரேக் அப்புறம் திரும்பி வந்திருக்காங்க. அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. கவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், சரவணன் மீனாட்சியில் நடித்தார். அவர் நட்பனா என்னன்னு தெரியுமா ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, ரம்யா நம்பீசனோட. அவர் இந்த கண்டஸ்டண்ட்டாக வராருங்கிறாங்க. அவர் எத்தனை நாள் இருப்பாருங்கிறத விட அவரோட முகத்தை நிறைய பேருக்கு பதிய வைக்கணுங்கிறதா ஒரு முக்கியமான எண்ணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மகத் ராகவேந்திரா, மங்காத்தா, ஜில்லா, சென்னை 28 மாதிரி ஹிட் படங்கள் நடித்தாலும் அவருக்குன்னு தனியாக ஒரு அடையாளம் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. மகத்தும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே ஆகிடுச்சுங்க. அப்புறம் மும்தாஜ், முன்னாடி காலத்தில் ஐட்டம் நடிகையாக இருந்து அதுக்கப்புறம் நிறைய படங்களை நடித்து அப்புறம் இப்போ ரொம்ப நாளாக எந்த நிகழ்ச்சியிலையும் பெருசாக வராமல் இருக்க மும்தாஜ் அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன், பவர் ஸ்டார்னாலே முன்னாடி கிண்டல் பண்ணுறதுக்கு பவர் ஸ்டாரை வச்சு மீம்ஸ் போடுறதுக்குலாம் எத்தனையோ பேர் இருந்தாங்க. கண்ணால் எடுத்துன்னு ஆசையா படத்துலலாம் வந்திருந்தார். இப்போ அந்த பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் தான் கடைசி கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் 14 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்திருக்கு. இதில் என்னென்ன கண்டஸ்டன்ட் லிஸ்ட் மாறலங்கிறது நாளைக்கு நமக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு நியூஸ் படி பார்த்தா இது இந்த 14 பேர் தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. ஓவியா அளவுக்கு போன தடவை கண்டஸ்டன்ட் லிஸ்ட் போடும்போது எல்லாருமே மொக்கையாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே செமையாக செட் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 14 பேரில் யார் செட் ஆவா, யார் கடைசி வரைக்கும் 100 நாள் இருப்பா, யார் ஜெயிப்பா, யார் மக்கள் மனசை ஜெயிப்பா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் இந்த நியூஸ் திடீர்னு இவ்வளோ தூரம் வெளில வந்தது விஜய் டிவிக்கு நல்லதாக முடியுமா இல்லை கெட்டதாக முடியுமாங்கிறதையும் இனிமேற்கு வரப்போகிற வியூவர் கவுண்ட்டை வச்சு தான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கண்டஸ்டன்ட் யாராவது உங்களுக்கு விருப்பம் இல்லையா, இல்லை யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறா, இல்லை இவங்களுக்கு பதிலாக இவங்க இருக்கலாம் நினைக்கிறீங்களா, இல்லை பிக் பாஸே வேணாம் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் உட்பட எல்லா விஷயங்களுக்கும் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.